இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கான தேரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு வித் ஃபார்முலாஸ் எல்லாமே சொல்லித்தரேன். பேக் நெக்குக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே தான். பட் இது வந்து ரொம்ப முக்கியமானது இதுதான். பேக்ல கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணிடலாம். பட் கப் ஷேப் ஒழுங்கா வரல அப்படின்னா அவங்க அந்த பிளவுஸை யூஸே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் ஃபார்முலாவோட சொல்லித்தரேன். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்துட்டு இப்ப பேக் நெக் எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டை பேக் நெக்கை கட் பண்ணிட்டு அதை மேல வச்சுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஃப்ரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கிளாத் நமக்கு ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கும், க்ளோஸ் பக்கம் ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேங்களா. இப்ப பேக் நெக்கை வச்சு மார்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டோட்டல் இது 6 இன்ச் வருமா. இப்ப அதே 44 தான் சொல்றேன். ஓகேங்களா. இப்படி மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பேக் நெக்கை வச்சு மார்க் பண்ணிடுவோம். கழுத்தோட இறக்கம் வந்து இதுல ஃப்ரண்ட்ல வந்துட்டு பேக்ல உங்களுக்கு 9 இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் இது மேக்சிமம் நமக்கு 5 to 6 அவ்வளவுதான் இருக்கும். ஃப்ரண்ட் எல்லாரும் அவ்வளவுதான் மார்க் பண்ணுவாங்க. இப்ப இது வரைக்கும் தான் நம்ம பேக் நெக் வச்சு மார்க் பண்ணி வச்சிருப்போம். நெக்கெல்லாம் நம்ம அதை பார்த்துதான் இதுவை பார்த்து மார்க் பண்ணிருப்போம். அளவை பார்த்து இவ்வளவுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்றோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இப்ப நமக்கு டோட்டலா இது எவ்வளவு ஹைட் வைக்கணும்னு நமக்கு தெரியாது. அளவு பிளவுஸாவே இருந்தாலும் ஒரு சில அளவு பிளவுஸ்ல கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கும், நல்லா தைக்கிறவங்களா இருந்தா. ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ ஒண்ணு தச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பொருந்தி இருக்கும். பட் அதுல பாத்தீங்கன்னா ப்ராப்பராவே இருக்காது. சோ அந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க இருக்கும்போது அவங்க பிரெஸ்ட் சைஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்க ஈஸியா இதை மார்க் பண்ணிடலாம். இப்போ 44 வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3-4 ஃப்ரண்ட்னாலே 3-4 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 44 டிவைடட் பை 3, 44 divided by 4. இப்போ 44 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஓகேங்களா. இப்ப 44 3 ஆல டிவைட் பண்ணலாம். 14 14.75 வச்சுக்கலாம். இப்ப 14.5 வச்சுக்கலாம், இல்ல 14.75 வச்சுக்கலாம். நீங்க அதிகமா வச்சா கூட நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் கம்மியா வச்சிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. சோ அதனால டோட்டல் ஹைட் வந்து, அதாவது நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம், கீழே வந்து நம்ம பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த 14.75. ஓகேங்களா. இப்ப டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 14.75. 14.75. இப்ப இதுல மிட் பாயிண்ட் நமக்கு வேணும் இல்லையா. இப்ப நம்ம இங்க ஒரு டக்கு பிடிப்போம், இங்க ஒரு டக்கு பிடிப்போம், இங்க ஒரு டக் பிடிப்போம். 3 இடத்துல நம்ம அந்த டக் பாயிண்ட் பிடிப்போம் இல்லையா. சோ அதனால இப்ப இந்த டக் பாயிண்ட் இங்க இருந்து எது வரைக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் 44 divided by 4. 44 4 ஆல டிவைடட் பண்ணோம்னா உங்களுக்கு 11 வருது இல்லையா. இங்க இருந்து இது வரைக்கும் இப்ப 11 வருதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. 11 இன்ச்சு மிட் பாயிண்ட். இங்க இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்க இருந்து இங்க 11 பாயிண்ட் மிட் பாயிண்ட். ஓகேங்களா. ஓகே. இப்ப நம்ம இந்த மிட் பாயிண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்ப இந்த இடத்துல நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்ச இடத்துல ஒரு கோடும், டோட்டல் ஹைட் கண்டுபிடிச்ச இடத்துல ஒரு கோடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எல்லா உடம்புக்காரங்களுக்கும் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது பெர்ஃபெக்ட்டா பொருந்திடும் பிரெஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. இப்ப இந்த இடத்துக்கும் தான் நமக்கு எவ்வளவு அளவு எடுக்கணும்னு தெரியணும் இல்லையா. சோ அது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப 28 to 28ங்கிறவங்களாம் ரொம்ப சின்னவங்க, அவங்களுக்கு பிரெஸ்டே இருக்காது, மோஸ்ட்லி நமக்கு அது வராது. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 28 to 36 வரைக்குமே நீங்க 1 இன்ச் வச்சுக்கலாம். இங்க அவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கா பிரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த பக்கமும் 1 இன்ச் வச்சு நீங்க இப்படி டக் பிடிச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்ப 36 to 42 வரைக்குமே நீங்க 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்ப 44ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க 2 இன்ச் வச்சாகணும்.
2 இன்ச் வைக்கணும். அப்பதான் இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன இவங்க 44. சோ நம்ம இந்த இடத்துல எவ்வளவு இன்ச் வைக்கணும்? 2 இன்ச். இந்த பக்கம் 2 இன்ச், இந்த பக்கம் 2 இன்ச் வைக்கணும். வச்சாதான் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம மிட் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல டக் பிடிக்கிற அளவுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடம், இங்க நம்ம எங்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு டக் பிடிக்கணும் அப்படிங்கறத. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2 இடம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப டேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து 1.5 காட்டுது, மேக்ஸிமம் 3, 4 அந்த மாதிரி கிளாத்ல காட்டும். இப்ப இந்த மாதிரி பாதியா மடிச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இங்கேயும் இங்க இருந்து இப்படி பாதியா மடிச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இங்கேயும் இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதை சும்மா இப்படி லைட்டா வளைச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். இங்க நம்ம 1 இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா நீங்க இங்க எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 இன்ச்சுக்கு மேல போகும்போது, ஏன்னா நம்ம பேக்க வச்சுதான் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணுவோம். சோ அதனால பேக் வச்சு மார்க் பண்ணுவோம். பேக்ல ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதை நம்ம பிடிச்சு தைக்கும் போது அந்த 1.5 இன்ச் உள்ள போயிடும். சோ அதனால நீங்க 1 இன்ச் வைக்கும் போது நீங்க பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 1 இன்ச்சுக்கு மேல நீங்க போகும்போது எத்தனை இன்ச் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்களோ அத்தனை இன்ச் நம்ம இங்க எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்ப இதுல நம்ம எத்தனை இன்ச் ஆட் பண்ணிருக்கோம்? 1 இன்ச்சுக்கு மேல 1 இன்ச். சோ இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க இழுத்தீங்க அப்படின்னாதான் நீங்க இதை டக் பிடிக்கும் போது பேக்கும் ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு கடைசியா நீங்க தைக்கும் போது ஈவனா வரும். அதே மாதிரியே இந்த இடத்துலயும் நீங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டக் பிடிப்போம் இல்லையா? சோ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் எடுத்துட்டு இது ரெண்டையுமே இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இது ரெண்டுத்துக்கும் மிட் எது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட், இந்த இடத்தோடைய நம்ம டக் பாயிண்ட கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ இதோட மிட் பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா? டேப்பை வச்சுதான் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இதோட மிட் பாயிண்ட் இது. இப்ப இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இதுக்குமே 28 to 36 வரைக்கும் எல்லாத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1 இன்ச் இருக்கலாம். அதே மாதிரியே 36 to 40, 42 வரைக்குமே 1.5 இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 44 to எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே 2 இன்ச் இருக்கணும். இதுக்கான மிட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்படி இருந்தாதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா பிரஸ்ட் ரொம்ப டைட்டா இழுத்து பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு. சோ அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நமக்கு இவங்க 44. சோ எல்லாத்துக்கும் இடத்துல ஒரு 2 இன்ச் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 2 இன்ச் கேப் இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் இந்த டக் பாயிண்ட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கும் அப்படிதான். இதுக்கும் இதுக்கும் மிட் பாயிண்ட் எது? இது. அப்ப இந்த இதுக்கும் இதுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கு நேரா ஒரு புள்ளி வச்சுட்டு இதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னாலும் 2 இன்ச் இருக்கணும். இதுக்கும் இதுக்கும் 2 இன்ச் இருக்கணும். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அங்க இருந்து ஒரு இதுக்கு ஒரு கோடு. இவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட தெரியும். நம்ம கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே. இதுக்கு மேல நீங்க எதுவுமே ஆடும் பண்ண தேவையில்லை, குறைக்கவும் தேவையில்லை. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த 3, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்னால 3, 4 எனக்கு வந்து இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நான் உங்களுக்கு தேடி மாதிரி எடுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா நான் கிளாத்லயே வச்சு கட் பண்ணிட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பும். சோ அதனாலதான் எடுக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி இன்டர்மீடியேட், எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் இதெல்லாம் ஏன் வருது தெரியல அப்படின்னா நீங்க இதை டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா கிளாத்ல கட் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இப்பதான் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்க தயவு செய்து சொல்றேன், பேப்பர் கட்டிங் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அளவு பிளவுஸ் எடுத்தோ இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் பாயிண்ட் தெரியும் அப்படின்னாலோ நீங்க அதெல்லாம் வச்சு நீங்க ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்க கட் பண்ணலாம். பட் அளவு பிளவுஸ் வச்சு ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. நான் அதில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு பேப்பர் கட்டிங் கரெக்டா வந்ததுக்கு அப்புறமா பிளவுஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிகினர்ஸ் நீங்க ஸ்டார்டிங் இப்பதான் ஸ்டிச் பண்றீங்கன்னும் போது வேஸ்ட் கிளாத் எல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க. வேஸ்ட் கிளாத்தாவே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு திக்கான காட்டன் அந்த மாதிரினா ஓகே, காட்டன்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து இந்த பூனம் சாரி அதுலலாம் நீங்க ட்ரை பண்ணலாம். எடுத்தோடனே பூனமுக்கும் போகாதீங்க,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் சாரியில தைக்க போறேன் அப்படிலாம் போகாதீங்க. காட்டனா எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு காட்டனா எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா டைலரிங்கிறது வந்து ஒரு கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்லைன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்றேன். இது ஃப்ரண்ட். இப்ப நான் உங்களுக்கு கை எப்படி கட் பண்றதுங்கிறத சொல்றேன்.